வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். சூப்பர் சார். நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்கள் ஷோரூம் பேர், ஷோரூம் எங்கே கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஷோரூமோட நேம் வந்து ஸ்ரீ கோவை கார் சார். கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. காந்திபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர், கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் கிழக்க வந்து 1 கிலோமீட்டர், நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்க் ரோடு. நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்க் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ரீ கோவை கார்ஸ்னு போர்டே இருக்கும். அங்கே தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. கூகுளில் வந்து நீங்கள் ஸ்ரீ கோவை கார்ஸ்னு கொடுத்தாவே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும். இங்கே என்னென்ன பட்ஜெட்டில் காசு இருக்குங்க சார்? சார் பேசிக்காக வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் கார் வரைக்கும் உங்களுக்கு எல்லா வண்டியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. புதுசாக வந்த ஸ்டாக்கு தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வெஹிக்கிளுக்கு மேலே வந்து புது ஸ்டாக் வந்துருக்குதுங்க. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த மாதம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் வந்து டீசல் ஆர் பெட்ரோல் ஃபியூயல் வந்து நம்ம பண்ணித்தரேங்க. ஸ்பாட் டெலிவரி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2014 மாடலுக்கு மேலே எல்லா வண்டிக்குமே தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணிக்கலாம். 14க்கு உள்ள வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி லோக்கல் ஃபினான்ஸாக ப்ரைவேட் செக்டரா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எல்லா கஸ்டமருக்கும் லோன் பண்ணி தரலாம். ஒவ்வொரு வண்டி பார்க்கலாங்களா சார்? பார்க்கலாம் சார். சார் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டிங்க ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க, TN39 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேனுங்க. ABS ஏர்பேக் எல்லாமே வந்துடுங்க சார். AC கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. அலாய் டிஸ்க் எல்லாம் அருமையாக இருக்குங்க. வண்டி எல்லாருக்கும் பிடிக்கிற வெள்ளை கலருங்க. அருமையான வண்டிங்க. எவ்வளோ லாங் வேணாலும் போய்க்கலாம். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 495 தாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. வண்டி வந்து இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 2013 மாடலுங்க. ஒரே ஓனருங்க. ஒரே ஓனருங்களா? இயருங்க? 2013ங்க. 2013ங்களா? இது எவ்வளோ கோட் பண்ணுறீங்க சார்? 495 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இதுக்கு ஃபைனான்ஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கலாங்க? ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3 to 3.5 வரைக்கும் பண்ணலாங்க சார். 3.5 ஒர்க் பண்ணிக்கலாங்களா சார்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசலுங்க. மெயின் திங் இதோட ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டி இப்போ டயர் பாயிண்ட் பார்த்துட்ருக்கீங்க சார். டயர் எல்லாமே ஜம்மன் இருக்குங்க. அபவ் 80% இருக்குங்க. வண்டி வந்து 2014 மாடலுங்க. 2 ஓனருங்க. 95,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,40,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிளுங்க. வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி பிடிச்சிருந்ததுன்னா வாங்க பேசுங்க. தாராளமாக ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபேமிலி அழகாக வெளியூர் போய் ஜாலியாக போயிட்டு வரதுக்கு உண்டான வெஹிக்கிள் நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே வரும் சார் பர் லிட்டர். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் மாடல் ப்ளஸ்ஸுங்க. சேம் ஒயிட் கலர் வெஹிக்கிள்ங்க. அலாய் டிஸ்க் பார்த்துட்ருக்கீங்க. டயர் கண்டிஷன் பார்த்துட்ருக்கீங்க. டயர் கண்டிஷன் வந்து மோர் தென் 70% வெஹிக்கிள்ங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக ஈகோவை பற்றி டெஃபினேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. வண்டி மாடல் வைஸ் பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க. 2 ஓனருங்க. டீசலுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டிங்க. 4,95,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. வாங்க ப்ரொஃபைல் பக்காவாக கொடுங்க, லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஃபெஸ்டிவலுக்கு இந்த வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாங்க. ஒரு டூர் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா நானோங்க. LXங்க. 2011 மாடல். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. 2 ஓனர் பெட்ரோலுங்க. பீச் கலருங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 125 கேட்குறாங்க சார். நெகோஷியபிள் ரேட்டுங்க. ஒரு ஃபேமிலி வந்து ஜம்முன்னு போகிறதுக்கு உண்டான காருங்க. மழை வெயில் இல்லாமல் போகணுங்கிறது நார்மல் பட்ஜெட். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாராளமாக எடுத்து ஓட்டலாங்க சார் வண்டியை. ப்ரைஸ் 1,25,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். சார் அடுத்தது பார்க்குறது வந்து ஆல்டோ 800 வெஹிக்கிளுங்க. வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 83 சார். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒயின் ரெட்டுங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016ங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோல். 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 3,25,000 ரூபா பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. உள்ள சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டில் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க சார். டேஷ்போர்ட் பார்க்குறீங்க, சீட்ஸ் பார்க்குறீங்க சார். இப்போ நம்ம பார்க்குறது ஓல்டு டைப் ஆல்டோங்க. LX டைப்புங்க. 2008 மாடல். வண்டி வந்து பெட்ரோலுங்க. 72,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. 2 ஓனருங்க. FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து லைவில் தான் சார் இருக்குது. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000ங்க. நெகோஷியபிள் பட்ஜெட் தான் சார்.
வண்டி இப்போ ஃப்ரண்ட் அண்ட் சைட் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் மோர் தென் 40%ங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரெனால்ட்டில் குவிட்டுங்க 1.0 RTXங்கிற டைப்புங்க. வண்டி வந்து 2016 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. கலர் ரெட்டுங்க. ரெட்டுங்கிறது எல்லாருக்குமே நார்மலாக பிடிக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,30,000 நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மன் இருக்குங்க. அபவ் 60% இருக்குங்க டயர் எல்லாமே. இதுவுமே வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு நல்ல ஜம்முன்னு போகிற மாதிரி இருக்குங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சீட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். கம்பெனிலேருந்து வந்தது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சார் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபோர்டில் ஃபீஸ்டா டைப் வண்டிங்க. வெஹிக்கிளை பற்றி சொல்லணுங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட் கலருங்க. 2011 மாடல், 2 ஓனர், டீசலுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 275ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இந்த வண்டியோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் புது டயருங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. இந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து எவ்வளோ லாங் வேணாலும் போகலாங்க. அந்த அளவுக்கு வண்டி வந்து பக்காவாக இருக்குங்க. பக்கா கண்டிஷன் வெஹிக்கிளுங்க. சார் அடுத்தது வந்து ரெனால்ட்டில் குவிட்டுங்க 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2022 மாடல் வண்டிங்க. சிங்கிள் ஓனர், பெட்ரோலுங்க. வண்டி வந்து வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற கிளிப்பச்சை கலருங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டயருங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வண்டியிலே கம்பெனிலேருந்து வந்த மாதிரி அப்படியே இருக்குங்க. ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு வந்து ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டிங்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாலியாக எவ்வளோ லாங் வேணாலும் போகலாங்க. மழையிலையும் வெயிலையும் நினையாமல் தாராளமாக போகலாம். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 485ங்க. இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா 375 to 4 வரைக்கும் லோனே பண்ணிக்கலாங்க சார். சார் அடுத்த வண்டி பார்க்குறீங்க. இது வந்து ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் TDCI மாடலுங்க. 2014 வருஷங்க. திருப்பூர் வெஹிக்கிளுங்க. சிங்கிள் ஓனருங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ABS, ஏர்பேக், அலாய் டிஸ்க் எல்லாமே வந்துடுங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வண்டி எடுத்தோம்னா எந்த வேலையும் கிடையாதுங்க. சார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா ஊட்டி வெஹிக்கிளுங்க. இது ஆம்பிஷனுங்கிற மாடலுங்க. வண்டியோட இயர் பார்த்தீங்கன்னா 2012 சிங்கிள் ஓனர், டீசல் வெஹிக்கிளுங்க. பிளாக் கலருங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் அண்ட் மெரூனில் சீட்ஸ் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வந்து ஜம்முன்னு இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காதுங்க. வண்டி இன்டீரியர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளாக் அண்ட் சீஸ் கலரில் வந்து டேஷ்போர்டுங்க. சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா அமேஸ் டீசல் எஸ் வேரியண்ட்டுங்க. 2017 மாடலுங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், டீசலுங்க. வண்டி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சேம் அதே ஒயிட் கலருங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5,80,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாங்க. வண்டியோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி நார்மல் கலரில் பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க் போட்டிருக்காங்க. வண்டியோட பேக் பொசிஷன் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாத அளவுக்கு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் 18 km/லிட்டருங்க. சார் இப்போ நம்ம பார்க்குறது செவர்லைட் க்ரூஸ் LTZ மாடலுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. சேம் ஒயிட் கலர் பக்கா கலருங்க. வீல் டிஸ்க் பார்த்துட்ருக்கீங்க. அலாய் டிஸ்க் தான் போட்டிருக்காங்க. இதுலேயும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸுக்கு உண்டான எல்லா செக்மெண்ட்டும் வந்துருங்க. இன்க்ளூடிங் டாப் ரூஃபோட வருங்க. இந்த க்ரூஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க. வண்டி வந்து கப்பலில் போகிற மாதிரி போகலாங்க. ஒரு பெரிய மேடு பள்ளத்தில் இறங்கி ஏறினாலும் பெருசாக ஆக்ஷன்ஸ் இருக்காதுங்க. நார்மலாக சொகுசு கப்பலில் போகிற மாதிரி போகலாமுங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 6,55,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. 6,55,000மே நெகோஷியபிள் தாங்க. நீங்கள் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். லோன் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார். 2016 தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது Volkswagen போலோ GT TSI ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. 2013 மாடலுங்க. 2 ஓனர், பெட்ரோல், 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி ஒயிட் கலருங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அதே சேம் ஏர் பேக், ABS, ரியர் விண்ட்ஷீல்டு, ரியர் கிளாஸுக்கு உண்டான
வைப்பர்ஸ் எல்லாமே அதிலேயே வந்துடுங்க. இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, சீட்ஸ் பார்க்குறீங்க. மெயின் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க சார். 17 to 18 கிலோமீட்டர்ஸ் இதில் பர் லிட்டர் சார். இது ரேட் வைஸ் நெகோஷியபிள் ரேட் சார். சார் அடுத்த வண்டி நம்ம பார்க்குறது வந்து Volkswagen வென்டோ ஆட்டோமேட்டிக்ங்க. இந்த வண்டி மெயினாக பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 66,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. அலாய் டிஸ்க்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. வண்டி வந்து பல பாலிஷோட ஜம்முன்னு இருக்குங்க. பெருசாக ஸ்க்ராச்சஸ்ஸு மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி பீச் கலரில் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 8,40,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிருங்க. ரேட் நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2020ங்கிறதுனால நம்ம ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் அப் டு 7 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது மாருதி சுசுகி ரிட்ஸ் மாடலுங்க. வண்டி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2012ங்க, 2 ஓனர், டீசல் வெஹிக்கிள்ங்க. வண்டி வந்து 77,000 ஓடி இருக்குங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமான ஆளுங்க விரும்புகிற மெரூன் கலருங்க. வண்டி வந்து இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வண்டி உள்ளே பார்த்துட்ருக்கீங்க, உள்ள டேஷ்போர்டு கீழே லைட்டெல்லாம் வந்து ஜம்முன்னு செட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து பெருசாக ஸ்க்ராச்சஸ் மற்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. மேக்ஸிமம் தெளிவாக இருக்கிற வண்டி தான் நம்ம வீடியோஸில் வருங்க. அலாய் டிஸ்க் இருக்குங்க. டயரும் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அபவ் 60% இருக்குங்க. இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாங்க சார். ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்ம பார்க்குறது வந்து ஹோண்டா அமேஸ் டீசலுங்க. 2015 மாடலுங்க, 2 ஓனருங்க, டீசல் வெஹிக்கிள்ங்க. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒயிட் கலர் வெஹிக்கிள்ங்க. இன்சூரன்ஸ் இதில் லைவில் இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,75,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெகோஷியபிள் ரேட் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவலுக்கு ஜாலியாக ஒரு டூர் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் சார் இந்த வண்டியை. வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர்ஸ் இருக்குது சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது மாருதி சுசுக்கியில் எஸ்-கிராஸ் வெஹிக்கிளுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க, ஒயிட் கலருங்க. 2017 மாடல், சிங்கிள் ஓனர், டீசலுங்க. 1,50,000 கிலோமீட்டர்ஸ், 57,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,25,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. நிறைய பேர் வந்து எஸ்-கிராஸ் வெஹிக்கிள்ஸ் தேடிட்டு இருக்காங்க. வாங்க இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. இன்டீரியர்ஸ் பார்க்குறீங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது ரெனால்ட்டில் டஸ்டருங்க, 85 பிஹெச்ங்க. 2017 மாடலுங்க. இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், டீசலுங்க. 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 6,40,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே இப்போ பார்க்க போகிறீங்க. இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் மற்ற எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பாடி வைஸ் பார்த்தீங்கனாலுமே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டி பார்க்கலாங்க சார். 5 சீட்டரில் அருமையான வண்டிங்க சார். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அதே ரெனால்டு தாங்க, கிக்கர் வண்டிங்க, ஒயிட் கலருங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021ங்க, 2 ஓனர், பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. வண்டி வந்து 37,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார். வந்தீங்கன்னா வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க சார். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2021 அப்படின்னாக்க ப்ரொஃபைல் உங்களுக்கு பக்காவாக இருந்ததுன்னா நியர்லி 5.5 லட்ச ரூபா வரைக்கும் லோனே வரும் சார் இந்த வண்டிக்கு. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா நெக்ஸான் XT ப்ளஸ், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2019 வெஹிக்கிள்ங்க, சிங்கிள் ஓனர், டீசலுங்க. 1,05,000 ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. கலர் பார்த்தீங்கன்னா டல் கலர்னு சொல்ல முடியாதுங்க, கிரேங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அபவ் 40% இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து அழகாக 5 மெம்பர்ஸ் வந்து ஒரு வண்டியில் போனோம்னா இந்த வண்டியில் இறங்கினா அது ஒரு பெரிய ரிச் லுக்காக இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 7,65,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க சார்.
ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு அப் டு 6 to 6.5 வரைக்கும் லோனே வாங்கிக்கலாங்க சார். சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கியில் ஆல்டோ 800 வெஹிக்கிள் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி வந்து 2012 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க. வண்டி கிரே கலருங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க, அபவ் 70% இருக்குங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,85,000 ரூபா பட்ஜெட்டுங்க. பட் நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்க, ஃபேமிலியாக லோக்கலில் வெளியே போகிறவங்க, இவங்க எல்லாமே இந்த வண்டியில் போய்க்கலாங்க. இது எல்லாமே பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் சார். இதில் ஃப்ரண்ட் 2 டோருக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் சார் இதில். சார் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செவர்லைட்டில் பீட்டுங்க, 2013 மாடல். மெயின் திங் என்னென்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. அலாய் டிஸ்க் போட்டிருக்காங்க, 2 ஓனருங்க, டீசல், 72,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. மெட்டாலிக் கிரே வெஹிக்கிளுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,35,000 வருதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஜம்முன்னு ஓட்டலாம். பெருசாக வந்து டிராஃபிக் இடைஞ்சல் ஆகாது. பார்க்கிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. லேடிஸ் வந்து ஈஸியாக ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நல்ல வண்டிங்க அது. சார் அடுத்து நம்ம பார்க்குறது டாடா இண்டிகா. டாடா கம்பெனிலேயே வந்து அதிகமாக எல்லோரும் விரும்பக்கூடிய வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க. இது வந்து V2 டைப்புங்க, 2013 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், 52,000 ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சில்வர் கலருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,95,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வண்டியெலாம் வந்து லிட்டருக்கு வந்து 18 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக கிடைக்குங்க. இந்த வண்டிக்கு வந்து நமக்கு லோக்கல் ஃபினான்ஸில் ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் பல்ஸுங்கிற டைப்புங்க. வண்டி வந்து 2016-17 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க, டீசலுங்க, 1,30,000 ஓடி இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒயிட் கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,25,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வண்டி வந்து இந்த வண்டி அலாய் டிஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே புதுசுங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நல்ல புதுசாக பளிச்சுன்னு இருக்குதுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் வந்து மைக்ரா விரும்புகிறவங்க இந்த பல்ஸ் வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க. மைக்ரா மாதிரியே வந்து இந்த வண்டி 18 to 20 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸ் கேரண்டி சார். வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா இருக்குங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் சார் இதில். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா 3 to 3.5 வரைக்கும் லோனே வாங்கிக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது மஹேந்திரா கம்பெனியில் ஜைலோ W8 அப்படிங்கிற மாடலுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க, 2013 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் டீசலுங்க, 133 ஓடி இருக்குங்க, கம்பெனி சர்வீஸுங்க. அலாய் டிஸ்க்குங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவ் 40-50%க்கு மேலே இருக்குங்க. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் தாராளமாக எங்கே வேணாலும் டூர் போகலாங்க. டாப் ரூஃப் கேரியர் ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பிரேக்கிங் சிஸ்டம், ஏசி எல்லாமே 100% ஒர்க்கிங் கண்டிஷன் சார். உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, சீட்ஸு, 7 to 8 மெம்பர்ஸ் போகிற அளவுக்கு வண்டி பெரிய வண்டிங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 6,75,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோனே பண்ணிக்கலாங்க சார். ஹெட்லைட்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க சார் வண்டி. சார் அடுத்தது நம்ம பார்க்குறது டொயோட்டோ கம்பெனியில் ஃபார்ச்சூனர் அப்படிங்கிற வெஹிக்கிளுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க, 3.0 LFA வெஹிக்கிளுங்க. 4 வீல் டிரைவில் உள்ள வண்டிங்க. 2010 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் டீசலுங்க, 2,66,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். எல்லாரும் விரும்புகிற லைட் சில்வர் கலருங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 11,45,000ங்க. நெகோஷியபிள்ங்க. மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வண்டியில் ஜம்முன்னு இருக்குங்க, அபவ் 70% இருக்குங்க. சார் இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது மாருதி சுசுகி கம்பெனியோட வேகன் ஆர் டியோ LXi, 2009 மாடலுங்க, 3 ஓனர், பெட்ரோல் வித் LPG, 1,43,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜம்முன்னு அபவ் 60% இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மெரூன் கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இல்லைங்க, 199 தான் சார் பட்ஜெட்டு. இதுக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுறவங்க வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி ஓகே அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் எதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க சார். ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருக்கணும் சார். வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியில் பெருசாக ஸ்க்ராச்சஸ் மற்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே கிடைக்குங்க சார் பர் லிட்டர். அடுத்தது நம்ம பார்க்குறது அதே இன்னொரு
வேகனார் ஒயிட் கலர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், 2011, 2 ஓனருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் கேஸுங்க, எல்பிஜி, 86,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது மெரூனுங்க. இப்போ பக்கத்துலேயே நீங்கள் இன்னொன்று காம்பினேஷன் பார்த்துருக்கீங்க, ஒயிட் கலருங்க. இதோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இதுக்கு நம்ம வேணும்னாலும் லோக்கல் ஃபினான்ஸில் நம்ம ஃபினான்ஸ் ஏற்பாடு பண்ணி தரலாங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் பார்க்க போகிறது அதே வேகனார் தாங்க. பட் என்னென்னா இது வந்து இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெஹிக்கிளுங்க. 2022 மாடல் வேகனார் VXI சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள், கலர் கிரே, ஒன்லி 13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே அபவ் 80% இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5,65,000ங்க. ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா நியர்லி 4 to 4.5 வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து லோன் வாங்கிக்கலாங்க. இப்போ இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து டேஷ்போர்டு மேலே ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்கள். இன்டீரியர் சீட்ஸ் பாருங்கள், வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே அதுக்குள்ள போட்டிருக்காங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது ஹோண்டா கம்பெனியில் சிட்டி மாடலுங்க. வண்டி வந்து 2006 மாடலுங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒயிட் கலர், 3 ஓனருங்க, பெட்ரோல் வெஹிக்கிளுங்க, 1,50,000 ஓடி இருக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. டயர் பாயிண்ட்டு நல்லா இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000ங்க, நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வண்டியோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வந்து ரெட் கலர் லைனிங் கொடுத்து அருமையாக போட்டிருக்காங்க. வண்டியில் பெருசாக ஸ்க்ராச்சஸ் மற்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். இந்த வண்டியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து லாங் போகிறாங்கன்னா தாராளமாக போகலாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஹோண்டா சிட்டி இந்த விலையில் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம இடத்துல கிடைக்குங்க. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா இண்டிகோ CS அப்படிங்கிற மாடலுங்க. 2013 வெஹிக்கிளுங்க, 3 ஓனர்ங்க, டீசலுங்க. வண்டி வந்து ஒயிட் கலருங்க. தாராளமாக வண்டி ஓட்டி கொள்றவங்கலாம் இந்த வண்டி எடுத்து தாராளமாக ஓட்டி பழகிக்கலாம். டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அபவ் 50%க்கு மேலே இருக்குதுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 ஒன்லி சார். இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே, யாராவது ஃபினான்ஸ் வேணும்னாலுமே அதுவும் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க சார். சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி தாங்க, மாருதி சுசுக்கியில் ஆம்னி சார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN38ங்க. வண்டி வந்து 2011 வருஷங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 60%ங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வித் கம்பெனி LPG ஃபிட்டிங் சார். 96,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. வண்டி சில்வர் கலருங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 ஒன்லி சார். வண்டி வந்து பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே வந்து சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால வண்டி வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டோ மற்றது எதுவுமே கிடையாதுங்க. வண்டி வந்து நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க. பெருசாக பாடியில் ஸ்க்ராச்சஸ் மற்றது எதுவுமே கிடையாதுங்க சார். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வோல்க்ஸ்வேகனில் ஜெட்டா அப்படிங்கிற மாடலுங்க. 2011 மாடலுங்க, 3 ஓனருங்க, டீசலுங்க, 1,67,000 ஓடி இருக்குங்க. வண்டி வந்து ஒயிட் கலருங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,50,000 ருபீஸுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வாங்க வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் நெகோஷியபிள் பண்ணி வண்டி டெலிவரி எடுத்துக்கலாங்க சார். டீசல் வேரியண்ட்டுங்க சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபோர்டு ஃபிஸ்டா ஃப்ரீ ஸ்டைல் அப்படிங்கிற மாடல் வெஹிக்கிள்ங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பாடி லுக்குங்க. அலாய் டிஸ்க்ஸ் அருமையாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபவ் 50% இருக்குங்க. செரி ரெட் அப்படின்னு சொல்கிற கலருங்க. வண்டி வந்து 2012 வருஷம் மாடலுங்க. 2 ஓனர் டீசலுங்க. 1,23,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட இன்டீரியர் சீட்ஸ் எல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 ருபீஸுங்க. நெகோஷியபிள் தாங்க. வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 80 to 20 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கிடைக்குங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மாருதி சுசுக்கியில் செலிரியோ ZXi மாடலுங்க. வண்டியோட வருஷம் பார்த்தீங்கன்னா 2020 வண்டிங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க. 82,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5,65,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிளுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா நியர்லி உங்களுக்கு 4,50,000 வரைக்கும் லோன்ஸ் வாங்கிக்கலாங்க. இந்த வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ், ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்காவாக வந்துருங்க. 100% ஒர்க்கிங் கண்டிஷன் சார் வெஹிக்கிள் சார். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செவர்லைட்டில் செயில் அப்படிங்கிற மாடலுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க. 2015ங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க. 77,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க.
வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 சார். வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து டென்ஸு ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 km/லிட்டர் தாராளமாக கிடைக்குங்க. 5 பேருங்கிறது 6 பேர் கூட இந்த வண்டியில் போகலாங்க. கொஞ்சம் ப்ராட்னஸ் ஜாஸ்தி வருங்க வண்டி. வண்டியோட சீட்ஸு, இன்டீரியர்ஸ், டோர் பேடில் இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து வண்டியில் ஜம்முன்னு இருக்குங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தாங்க. 2,75,000ங்க. வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டியை நெகோஷியபிள் ரேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது Hyundai i10 ஸ்போர்ட்ஸ் டைப்புங்க. 2013 மாடல் வெஹிக்கிளுங்க. மெயின் திங் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க, சிங்கிள் ஓனருங்க. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 70% இருக்குங்க. வண்டி பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. 1,26,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி டார்க் ரெட் கலருங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இந்த வண்டிக்கு நமக்கு வேணும்னாலும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. ப்ரொஃபைல் பக்காவாக மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம லோன் இந்த வண்டிக்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் வாங்கி தரலாங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதி சுசுக்கியில் டிசையர் டைப் மாடலுங்க, VDIங்க. வண்டி வந்து 2011 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சார், டீசல். 1,65,000 ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒயிட் கலருங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டார்க்கில் சீட்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. டிசைரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நார்மலாகவே 18 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஹைவேஸ் எல்லாம் போனீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக கிடைக்கும். பவர் விண்டோ, ஏசி, ABS எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டியில். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க சார். நமக்கு ப்ரொஃபைல் எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி தரலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது ஹோண்டாவில் அமேஸ் டீசலுங்க, XS டைப்புங்க. வெஹிக்கிள் வந்து 2014 மாடலுங்க. டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 80% இருக்குங்க. வண்டி வந்து 2 ஓனருங்க, டீசலுங்க. 124 ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் 18 to 20 கிலோமீட்டர்ஸ் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. ஏசி கூலிங் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாங்க. இந்த வண்டியில் எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஏசி பக்காவாக இருக்குங்க. நல்ல கூலிங்கும் கிடைக்கும். எவ்வளோ லாங் வேணாலும் போகலாங்க. அதே மாதிரி கிலோமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 18 to 20 கிடைக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த ஷோரூமில் இருக்க புது கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது போக இன்னும் நிறைய கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கார் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ கோவை காசுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சிட்டிங்கில் பேசி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. காரோட ஏஜ் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க. காரை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஷோரூம் சைட்லேருந்து காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் கார் வாங்குறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.